ஒரு பங்கு யுத்தம் வேண்டாம், சமாதானமாக வாழணும் என்ற முயற்சி எடுத்து இருந்தா என்றைக்கோ யுத்தத்தை நிறுத்திட்டு இருக்கலாம். அதற்கு துணிந்து செயல்படக்கூடியவங்க, மனித குலத்துக்காக நன்மைக்காக பேசக்கூடியவர்களும் அதற்காக பாடுபடக்கூடியவர்களும் துணிந்து வெளியே வரல. மதத்தை பத்தி பேசுறதுக்கு வந்தாங்க, பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு வந்தாங்க. ஆனா யுத்தத்தை பற்றி இது வரைக்கும் யுத்தம் அதனால மனித குலத்துல சட்டபூர்வமான நிகழ்ச்சியாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. எந்த நாட்டிலேயாயிலும் யுத்தம் செய்யறது தவறு என்று சட்டம் வந்துதா? ஏன் வரல? அந்தந்த நாடும் ஒரு பகுதி யுத்த தளவாடங்களை செய்யறதையும், அந்த யுத்த தளவாடங்களை செய்யறது, விற்கிறது அல்லது வாங்கிறது, இதுல எவ்வளவு சலுகை ஆட்சியாளர்களுக்கு கிடைக்குது என்றதை யோசித்து பாருங்க. எந்த ஆட்சியாளனாலும் வந்தா நீங்க 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், உங்க ஆயுள் இருக்கலாம்னா இருக்குது. எல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். 5 வருஷம் இருக்கலாம்னு சொல்றோம். அதுக்குள்ள கூட ஏதோ சமயம் வந்ததுன்னா 2 வருஷத்திலே 3 வருஷத்திலேயே கூட ஆட்சி போயிடுது. அப்போ அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய தலைவன் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுல தனக்கு வருவாய் வேணும்னா இந்த லைசன்ஸ் அது வர்றதெல்லாம் சுண்டக்கா. அது மசட சுட்டா கறி ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். ஆனா இராணுவ தடவாள மூலமாக ஒரு வருவாய் வறுமையானால் அது இவனுடைய காலத்துக்கும் வரும், பல தலைமுறைகளுக்கும் வரும். அந்த அளவுக்கு அதுல வருவாய் வரும். அதனால எந்த ஆட்சி தலைவனும் உலக சமாதானத்துக்காக முயற்சிக்கிறது இல்லை, ஒத்துக்கொள்றது இல்லை. அப்படி யாராயிரம் முயற்சி எடுத்தா முதல்ல தீர்த்து கட்டிடுறது. அந்த அளவுல நடந்துகிட்டே வருது. இதுக்கு என்னதான் செய்யலான்னு பாருங்க. நான் 1900 ஆண்டு தொடங்கி 22 ஆண்டுகள் தொடர்ந்து மேல் நாட்டுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறேன், வழியில சில நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். போய் அங்க முடிவா சேர்ற இடம் அமெரிக்கா தான். அதுக்கு அங்கேயே சில இடங்கள்ல சுத்திட்டு திரும்பி வர்றது தான் வர்றோம். இந்த உலக சமாதானத்துக்காக நம்ம சங்கமே அமைச்சது உலக சமாதானத்துக்கு ஆகையினால அந்தந்த ஊர்ல போராட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, இதனுடைய ரியாக்ஷன், வரவேற்பு என்றதெல்லாம் வச்சு நம்ம சங்க முறைகளை எல்லாம் எடுத்து பேசுவேன். அது ரொம்ப பேருக்கு கவர்ச்சியா இருந்தது. அதுல ஐக்கிய நாடு இருக்கிறதே நம்ம உலகம் முழுவதும் பொதுவாக கொண்ட ஒரு சபை. அது நியூயார்க் சிட்டியில கடற்கரையில 2வது தெரு தான் ஐக்கிய நாடு சபை அமைந்திருக்கிறது. 27 கட்டடங்கள், 27 ஸ்டோரிஸ். எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், அவ்வளவு பெருசு, அவ்வளவு ஆபீஸ் எல்லாம் இருக்குது. என்ன வேலை அவங்களுக்கு கேட்டீங்கன்னா, உலகத்துல சண்டை வர காக்கணும், அவ்வளவுதான், பாதுகாக்கணும். அதுக்காக ஏற்படுத்தினாங்க, உலக சமாதானத்துக்காக தான் ஏற்படுத்தினாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஐக்கிய நாடு சபைய
ரெண்டாக்கிட்டாங்க. 2 கவுன்சிலிங். ஒன்று ஜெனரல் அசம்பிளி, இன்னொன்று செக்யூரிட்டி கவுன்சில். நேரடியாக நான் பார்த்து அங்கே எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகுதான் நான் சொல்றேன் உங்களோட. சிலர் நம்பவே மாட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதா சாதாரண காரியமானு நினைப்பாங்க. அப்படி போனாலும் ஐக்கிய நாடு சபையில போய் உள்ள இதெல்லாம் கண்காணிக்க முடியுமா என்று நினைப்பாங்க. ஐக்கிய நாடு சபையிலேயே எல்லா நாட்டு பிரதிநிதிகளோட 1975ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன். அவங்களே ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டம். உலக சமாதானத்தை பற்றி நான் பேசணும்னு நான் சொன்னேன்ற